ஓம் நம சிவாய. எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. என் அன்பு விருட்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் வணக்கம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, எப்படியோ முட்டி மோதி கஷ்டப்பட்டு இந்த 2025 முடிச்சு 2026ல காலடி எடுத்து வச்சிருக்கீங்க. பல போராட்டங்களை பார்த்திருப்பீங்க, பல சவால்களை பார்த்திருப்பீங்க. தப்பி பிழைச்சதே பெரிய காரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பல அதிர்ச்சி சம்பவங்கள் கூட நடந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. இந்த 2026வது துவண்டு கிடக்கிற நம்மளை தூக்கி நிறுத்துமா? சோர்வடைஞ்சு கிடைக்கிற நம்மளை தூக்கி சுறுசுறுப்பாக்குமா? கலங்கி நிக்கிற நமக்கு ஒரு ஆறுதலா இருக்குமா? கோடிக்கணக்கான பணம் வேணாங்க, ஒரு நிம்மதியாவது கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம், தவிப்பு என் அன்பு நண்பர்களே, தோழிகளே, தற்போது கலங்கி நிற்கிறீர்கள். அனைத்து கதவுகளும் மூடப்பட்டிருக்கு. என்ன செய்யறதுன்னே தெரியாம வீழ்ச்சிக்கிட்டு இருக்கீங்க. பல பேருக்கு இந்த வாழ்க்கை அவ்வளவுதானா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, என்னைக்கு நம்ம கனவு நிறைவேறது, நம்ம லட்சியம் நிறைவேறது, என்னைக்கு இதை அடைவோம் அதை அடைவோம் அப்படிங்கிற ஒரு தவிப்பு, பரபரப்பு, ஒரு விரக்தி கூட ஏற்பட்டிருக்கலாம். செய்வதறியாம வாழ்க்கையின் கடைசி கட்டத்துல நிக்கிறீங்க. இங்க தோல்விகளும் துரோகங்களும் உங்க வாழ்க்கையவே புரட்டி போட்டிருக்கு. வாழறதுக்கே பிடிக்கலன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எங்க போனாலும் பிரச்சனை, போட்டி, பொறாம, துரோகம். நீ முன்னேறியா நான் முன்னேறனா, நீயா நானா, பதவிக்கு பிரச்சனை, பொறாமையால உள்ளடி வேலை செய்யறது, கூட இருந்தே குழி பறிக்கிறது, குடும்பம், வேலை, தொழில், பொருளாதாரம், கனவுகள், இதுல எல்லாத்துலயும் பெரிய இடி விழுந்து சிதைந்து போய் என் அன்பு சகோதர சகோதரிகள் கலங்கி நிக்கிறீங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுங்க, மீள முடியாத ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அதிலிருந்து நீங்க மீண்டு வருவீங்க அப்படிங்கறதுதான் கடவுளுடைய நம்பிக்கை. அதிலிருந்து மீண்டு வரட்டும், கடைசியா பாத்துக்கலாம் அப்படிங்கறதுதான் கடவுளுடைய எண்ணம். ஒரு தெய்வம் சோதிக்குது அப்படின்னா இன்னொரு தெய்வம் உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்கு. ஒரு கிரகம் உங்களுக்கு சவாலை கொடுக்குது அப்படின்னா இன்னொரு கிரகம் அந்த சவால்ல இருந்து வெற்றி அடைய கை நீட்டிக்கிட்டு இருக்கு. அதனால இந்த கிரகங்களும் தெய்வங்களும் தந்த சோதனையில் வெற்றி பெறக்கூடிய காலம் இந்த காலம். இனிமே உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களை, நிறைய சாதனைகளை, நிறைய வெற்றிகளை பார்க்கக்கூடிய ஒரு காலம் இது. அதையெல்லாம் அடையணும் அப்படின்னு நடந்த சோதனை இது. அதனால 2026ஆம் ஆண்டு அந்த தெய்வமே இறங்கி வந்து உங்களுக்கான சிம்மாசனத்தை இறக்கி வைக்குது. தயாராகுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளை. காரணம் இல்லாம தெய்வம் எதையும் செய்யாது, இந்த கிரகங்கள் எதையும் நடத்தாது, இந்த பிரபஞ்சம் எதையும் செயல்படுத்தாது. இந்த போராட்டத்துல, சோதனையில, சவால்ல ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு தான் அர்த்தம். நான் 2026 தொட்டு நானும் மீண்டு வந்திருக்கேன், நானும் உயிரோட இருக்கேன், கண்டிப்பா வரலாற்றில் இடம் பிடிப்பேன், வரலாற்றுல இல்லைனாலும் என்னுடைய சந்ததியினருக்கு நான் மறக்க முடியாதவளாக மாறுவேன் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தோட இந்த 2026ஆம் ஆண்டு தொட்டிருப்பீங்க. கலங்காதீங்க, தெய்வம் இறங்கி வந்து விட்டது. ஜனவரி 15ஆம் தேதியிலிருந்து உங்க வாழ்க்கையை தலைகீழா மாத்த போற அதிசயம், ஆச்சரியங்கள், புதுமைகள் நடக்க போகுது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் யார் என்று இந்த உலகம் தெரிந்து கொள்ளும் வருடம் இது. கலங்குற கண்களை தொடச்சுக்குங்க, நிமிர்ந்து என்னாலையும் முடியும், நான் தான் இந்த 2026ல சாதனையாளன், 8 திக்கு எங்கும் என்னுடைய பெயர் ஒலிக்கணும், அல்லது என்னுடைய கௌரவமாவது கிடைக்கணும், இழந்த கௌரவத்தை நான் மீட்கணும் அப்படின்னு துணிஞ்சு எழுந்து நில்லுங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சியோடு இந்த வருடத்தை எதிர்கொள்ளுங்க. ஒரு அற்புதமான நாளாக ஜனவரி 15ஆம் தேதி ஆரம்பிக்குது. உங்களால முடியும். நீங்கள் வணங்கிய தெய்வத்துக்கு வேலை வந்துருச்சு. உழைச்சி களைச்சிட்டீங்கல்ல, கவலைப்படாதீங்க. இனிமே அந்த தெய்வமே உங்களை பார்த்துக்கும். நடக்கிறத மட்டும் இனிமே கவனிங்க நீங்க. ஏன்னா கிரக அமைப்புங்கிறது ஒவ்வொரு அமைப்புமே அருமையாக, அற்புதமாக மாறிட்டு இருக்கு. குரு வக்ரமாகி இருக்காரு, ராகு கேது அற்புதமான இடத்துல ஸ்டெடியா இருக்காங்க, சனி பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கிறார். மற்ற 9 கிரகங்களும் அருமையான, அற்புதமான ஒரு சூப்பரான இடத்துல இருக்காங்க. என்ன செய்ய போறாங்க, உங்களை எப்படி ஜெயிக்க வைக்க போறாங்க, சிம்மாசனத்துல உங்களை எப்படி உட்கார வைக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ முழுமையும் நம்ம பார்க்க போறோம். தயாராகுங்க. எதுக்கு? சிம்மாசனத்துல உட்கார்றதுக்கு தயாராகுங்க. நீங்க ராஜாவாக போறீங்க. கிரகம் என்ன சொல்லுது பார்க்கலாம். விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும்
இந்த காலகட்டத்துல மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப இருக்கிற இந்த சூழ்நிலை மாறாதா? இப்ப இருக்கிற இந்த வலியும் வேதனையும் மாறாதா? இப்ப இருக்கிற துன்பம் தொலையாதா? இப்ப இருக்கிற குடும்ப பிரச்சனைகள் என்னைக்கு தான் தீரும்? கடன் என்னைக்கு தான் நம்ம வாழ்க்கையை விட்டு போகும்? ஒரு கடன் அடைச்சி முன்னுக்கு வருவோமா? ஒரு வியாபாரம் செஞ்சு அதுல லாபத்தை சம்பாதிக்க முடியுமா? ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியுமா? அல்லது படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குமா? இப்படி பல பிரச்சனை. வாழ்க்கையில பிரச்சனைகள் வர்றதை விட பிரச்சனையே வாழ்க்கையா மாறி போன ஒரு வாழ்க்கை விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும். அதனால ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது ஒரு வழி, ஏதாவது ஒரு வாய்ப்பு, சொல்ல முடியாத அவமானம், துக்கம், துயரம், இது எல்லாத்தையும் அடுத்தடுத்தது சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப விருச்சிக ராசினா எல்லாருமே இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்களா, கஷ்டப்பட்டு இருக்கீங்களா அப்படின்னா இல்ல. அப்படி சந்தோஷமா ராஜ வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்கள் இந்த வீடியோ பார்க்க மாட்டீங்க. ஆனா ஏதாவது ஒரு வழி கிடைக்குமா, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோவை பார்ப்பீங்க. கண்டிப்பா ஒரு சரியான வீடியோவை இன்னைக்கு பார்த்துருக்கீங்க. ஏன்னா உங்க வாழ்க்கை நரக வாழ்க்கையிலிருந்து மீண்டு ராஜ வாழ்க்கையை தொட போகுது. இது வரைக்கும் இந்த ராஜ வாழ்க்கையை நீங்க தேடிக்கிட்டு இருந்திருப்பீங்க, சிம்மாசனத்தை நீங்க தேடிட்டு இருப்பீங்க. இப்ப அந்த ராஜ வாழ்க்கை, அந்த சிம்மாசனம் உங்களை தேட ஆரம்பிச்சிருச்சு. உங்களை தேடி தேடி அலைகிறது. கண்ணுல பட வேண்டியது உங்க பொறுப்பு. அது எங்கெங்கெல்லாம் தெரியுமா இருக்கும்? முயற்சி தோத்து போய் சோர்ந்து போய் கிடக்குறீங்களா அந்த இடம். பிரச்சனைன்னு ஊரை விட்டு ஓடி போலாமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த இடம். வெளிநாட்டுல சந்தோஷமே இல்லாம நிம்மதி இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த இடம். கடன் பிரச்சனை, குடும்ப பிரச்சனை நினைச்சு தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அந்த இடத்துல உங்களை தேடி கொண்டிருக்கிறது இந்த ராஜ வாழ்க்கை, இந்த சிம்மாசனம். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் வந்திருக்கிறது. நம்பினால் நல்லதே நடக்கும் வாழ்க்கையில. அது உங்க வாழ்க்கையில நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா? நம்பணும். நமக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? முடியாதது எதுவுமே இல்லை. ஒரு பேச்சாற்றல், வாக்கு வன்மை, அறிவு, சுய முயற்சி, ஒரு கம்பீரம், யோசிக்கிற திறன், அது மாதிரி தோற்றத்துல சிங்கம், குடும்ப பற்று, போர்க்குணம், முக்கியமா எதையுமே போராடி வெல்லக்கூடிய ஒரு குணம். ஆனா நம்பினவங்களே துரோகம் பண்ணும் போது, அன்பு வச்சவங்க அலட்சியப்படுத்தும் போது அந்த இடத்துல தான் நீங்க சோர்ந்து போவீங்க, அந்த இடத்துல தான் நீங்க தோத்து போவீங்க. ஒரு வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்படுவீங்க, எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க, அங்க தோத்தா கூட வருத்தப்பட மாட்டீங்க. ஆனா உண்மையா நம்பினவங்க உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிட்டாங்க, அல்லது எதிரியா மாறிட்டாங்க, அல்லது உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னா அங்கத்தான் தோல்வியா நினைக்கக்கூடியவர்கள் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். அப்ப இது மாதிரியான காலகட்டத்துல கிரக அமைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சாதகமா வந்துட்டு இருக்கு. உண்மையா நீங்க நினைச்சே பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு இப்படி ஒரு காலகட்டம் வரும் அப்படின்னு. உங்க கண்ணுக்கு தெரியாது. உங்களது செயல், நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதை கொண்டு வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நவக்கிரகங்கள்ல ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் துலாம் ராசியிலிருந்து உங்க ராசிக்கு வரார். சூரியன் அப்படின்னால யாரு? முதன்மையானவர், தைரியமானவர், தலைமை. அதாவது சூரியனுக்கு நிகர் எந்த கிரகமும் இல்லை. அதுபோல இதுவரைக்கும் ஏதோ ஒரு கண்ணை காணாத இடத்துல உங்களது புகழ் வெளியே தெரியாம அவமானப்பட்டு கௌரவ குறைச்சலாகி நிராகரிப்பு ஏற்பட்டு ஒரு வேலையை விட்டோ தொழிலை விட்டோ வாழ்க்கையை விட்டோ ஒதுங்கி மறைஞ்சிருந்த உங்களது வாழ்க்கை இனிமே பிரகாசமா இந்த சூரியன் எப்படி காலையில ஒரு 5-6 மணிக்கு வெளியில வரும்போது ஒரு ஒளி வரும் பாருங்க, அந்த மாதிரி திறமையும் புகழும் பிரகாசமா வரப்போகுது. இனி வரும் அடுத்தடுத்த காலங்கள்ல கிரக அமைப்புகள்லாம் அது மாதிரி உங்களை தூக்கி விடுறதுக்காகவே எத்தனை கோடி பேர் இந்த பூமியில இருந்தாலும் விருச்சிக ராசி நண்பர்களுடைய தோழிகளுடைய வாழ்க்கையில ஒளியை ஏற்றக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அமைஞ்சிருக்கு. ஆனா நவக்கிரகங்கள்ல ராஜ கிரகமான அந்த சூரியன் உங்க ராசிக்கு வந்திருக்கிறதுனால சுறுசுறுப்பா மாறிடுவீங்க. உடல் தோற்றமே ஒரு முறுக்கேறும், ஒரு பொலிவு உருவாகும். உங்களது குணத்துல அப்படி வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றும். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கான வளர்ச்சியை நோக்கி வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு முன்னேறணும். இதுக்கு மேல யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை, யாருக்காகவும் பயந்து பிரயோஜனம் இல்லை. நமக்காக, நம்ம குடும்பத்துக்காக வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இந்த காலகட்டம். அதனாலே செல்வம், செல்வாக்கு இது எல்லாமே கூடக்கூடிய ஒரு காலகட்டம். மிக வலிமை வாய்ந்தவர்களாக இப்ப விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க. இயற்கையாகவே நீங்க இருந்தாலும் பல தோல்விகளை பார்த்து, பல அவமானங்களை பார்த்து, கூட இருந்தவங்களே உங்களை நிராகரிக்கத்தை பார்த்து கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பீங்க. அந்த சோர்வுக்கெல்லாம் ஒரு வலிமை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த சூரியன் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அது மாதிரி உங்கள் ராசியில இருக்கு ஏற்கனவே செவ்வாய் உங்கள் அதிபதி.
செவ்வாய் ஒரு போராட்டக்காரகர். போராடி போராடி சோர்ந்து போய் இருக்கிறவருக்கு ஒரு வேலை கொடுத்து அனுப்பி வச்சா எப்படி இருக்கும்? அதாவது செவ்வாய்க்கு தேவதை முருகன், பல போர்களை பார்த்தவர், போர்ல ஒரு வீரராக நின்று போரிட்டவர். அவர் உங்க ராசியில உங்கள் அதிபதி. அவரே இப்ப சோர்ந்து கிடந்தாலும் சூரியன் வந்து ஒரு வேலை கொடுத்து புறப்படு அப்படிங்கிறது மாதிரி இனிமே உங்க வாழ்க்கை எதற்குமே தடைபடாது. நம்மளால முடியும் அப்படிங்கிற எண்ணம் தானாவே உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்ல, விருச்சிக ராசியில புதன் இப்ப பயணம் செய்யறார். புதன் யாரு? புத்திக்காரகர். ஏதோ அவசரப்பட்டு பல அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, பல இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க, நஷ்டம் ஏற்பட்டிருக்கும். அது மாதிரி உறவுகளை பிரிஞ்சிருப்பீங்க. கொஞ்சம் புத்தியை பயன்படுத்தாதால அங்க வந்து வேலையை கூட இழந்திருப்பீங்க. நல்ல கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்காது. உங்க தொழிலை, உங்க வியாபாரத்தை ஒரு சிந்திச்சு செயல்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இது வரைக்கும் எங்க போனாலும் வேகமா இருக்கணும், உடனே நமக்கு கிடைக்கணும், உடனே இது நடக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே தவிர கொஞ்சம் சிந்திச்சு செயல்படுவோம், புத்தியை பயன்படுத்துவோம் அப்படிங்கிற சூழ்நிலை உங்களுக்கு அமையாது. இந்த காலகட்டத்தில் புதன் உங்க ராசியில பயணிக்கிறார். அதனால இனிமே புத்திசாலித்தனமா எதையுமே செய்வீங்க. அதனாலதான் இந்த வெற்றி உங்களுக்கு நிரந்தரமாக மாற்றப்பட போகிறது. எப்பொழுதுமே தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசை முறுக்கிறவங்க விருச்சிக ராசி நண்பர்களும் தோழிகளும். ஆனா இப்ப தோல்விக்கு இடமே இல்லை. ஏன்னா அந்த சூரியன், இந்த புதன், அதாவது சூரியனாலே முதன்மை, ஒரு தலைவர், ஒரு தலைவன் மாதிரி. அது கூட புதன் சேரும்போது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால நீங்க முதல் இடத்துக்கு வருவீங்க. உங்கள் சார்ந்த தொழிலிலும் வேலையிலும் சமூகத்திலும் குடும்பத்திலும் உறவுகள்கிட்டையும் அல்லது எந்த துறை வேலைக்கு போனாலும் சரி முதலிடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் என் அன்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் உண்டு. ஆனால் அதே நேரத்தில் உங்களை அதிகம் பாதிப்புக்கு உள்ளாக்கியவர்கள் உங்க குடும்ப உறுப்பினர்களாக இருப்பாங்க. இது வரைக்கும் நீங்க எதெல்லாம் நினைச்சு உங்க குடும்பத்துக்காகவும் உங்கள் துணைக்காகவும் உங்கள் குழந்தைகளுக்காகவும் உங்கள் உறவுகளுக்காகவும் செய்றீங்களோ அதற்கான முழு பலனும் அதற்கான முழு மரியாதையும் உங்களுக்கு கிடைக்காது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மேலோட்டமா தான் நீங்க இருப்பீங்க. ஆனா மனசுல மரியாதை இருக்கும், மனசுல ஒரு நல்லெண்ணம் இருக்கும் அவங்கள பத்தி. ஆனா உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. யாரையுமே நீங்க மதிக்கல அப்படின்னு தான் உங்களை சொல்லுவாங்க. குடும்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களால வருது அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையா சொல்லப்போனா விட்டு கொடுத்து போகணும்னு நீங்க நினைச்சாலும் உங்க சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்க வைக்காது. வேலையா இருந்தா சொல்ல வேண்டியதில்லை, பெரிய பிரளயமே நடக்கும் வேலையில. தொழிலும் அப்படிதான். அங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா? உங்க சைடுல இருந்து சரியா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த அதிகாரிக்கு பயந்து ஒரு வேலை செய்யறது, இந்த அக்கம் பக்கத்துல வேலை செய்யறவங்க நம்மள என்ன நினைப்பாங்களோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வேலை செய்யறது, இந்த காக்கா பிடிக்கிறது அலுவலகத்துல, அது மாதிரி தொழில அநியாயத்துக்கு சம்பாதிக்கிறது, அநியாயத்துக்கு லாபத்தை வச்சு விற்கிறது அல்லது பிசினஸ் பண்றது அல்லது கலப்படமான பொருள் சேர்க்கிறது, இதெல்லாம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இந்த சுத்தம், உண்மை, நேர்மை இதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனையா வரக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில். இதனால கண்டிப்பா நீங்க பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க. தொழில் நஷ்டமா இருக்கும், வேலையை விட்டு நீங்க இருப்பீங்க, இல்ல குடும்பத்துல பிரச்சனையாகி பிரிஞ்சிருப்பீங்க, வெளிநாட்டில இருந்து திரும்ப வந்திருப்பீங்க, அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறையில இருந்து நீங்க விலக்கி வைக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா உங்களது உண்மைக்கும் நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைச்ச பரிசு. இதே தான் உங்க குடும்பத்திலையும் நடக்கும். உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அப்பதான் நீங்க சோர்ந்து போய் துவண்டு போயிடுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த அவமானம், துன்பம், கஷ்டம் இதெல்லாம் மாறி மாறி வரக்கூடியது. இரவும் பகலும் மாறுறது மாதிரி. எப்பவுமே வாழ்க்கையில துன்பம் இருந்தா வருத்துரும், எப்பொழுதுமே வாழ்க்கையில இன்பம் இருந்தா திகட்டிடும். அதனாலதான் இன்பமும் துன்பமும் மாறி மாறி நம்ம வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு. வாழறதுக்கு ஒரு பிடிப்பையும் கொடுக்கக்கூடியது அதுதான். இருந்தாலும் சில நேரத்துல வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நினைச்சு நினைச்சு மனம் வருத்தம் அடையும் போது இந்த விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பயாவது மலை ஏறி இருக்கீங்களா? கடினமா மலை ஏறிட்டு மலை உச்சியில போய் நின்று அந்த அற்புதமான காட்சியை பார்த்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும்? சொர்க்கமே தெரியுமா? அவ்வளவு கஷ்டப்பட்டு மலை ஏறி இருப்போம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அது ஒரு அழகான காட்சியா மலைக்கு மேல இருக்கும். அந்த இயற்கையை ரசிக்கிறதுக்கு 1000 கோடி கண்கள் வேணும் அப்படின்னு நினைப்போம். ஏறி வந்த பாதையே மறந்துடுவோம். இது 100க்கு 100 உண்மைங்க. நாங்க ஒரு டூருக்கு போயிருந்தோம். மூணாறு இரவிக்குளம் நேஷனல் பார்க். எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியல. மூணாருக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இரவிக்குளம் நேஷனல் பார்க்கு போயிட்டு வாங்க. பெரிய பெரிய ஃபாரின் எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் போனா அந்த மாதிரியான காட்சி கிடைக்குமோ அப்படி அங்க எங்களுக்கு கிடைச்சது. ஆனா அந்த மலை ஏறும்போது நாங்க பட்ட கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம். ஏண்டாப்பா வந்தோம் அப்படின்னு கூட நினைச்சிட்டோம். பாதி வழியில திரும்பி போயிடலாமான்னு கூட நினைச்சோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இன்னும் எவ்வளவு தூரம் வேணாலும் இதுக்காக நடக்கலாம் அப்படின்னு. இது ஒரு ரியல் இன்சிடென்ட்ங்க. அதுதான் வாழ்க்கை. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒரு சின்ன ஸ்டோரி. குரு சீடர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்போதுமே ஒரு 10 பேருக்கு குரு வந்து பாடம் எடுத்துக்கிட்டே இருப்பார். அவங்க இறை வழிபாட்டுக்காக ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறது உண்டு. அப்படி போகும்போது ஒரு 10 சீடர்களோட குரு போறாரு.
சில நாட்கள் உணவு தண்ணி இதெல்லாம் கிடைக்குது போற வழியில, ஒரு நாள் சுத்தமாவே கிடைக்கல, தண்ணி கிடைக்கல, தாகம் அதிகமா இருக்கு, சாப்பாடு கிடைக்கல, பசி அதிகமா இருக்கு, நடக்க முடியல, சோர்வு. ஏதாவது ஒரு இடத்தை பார்த்து நம்ம ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருட்டும் ஆயிடுச்சு. கடைசி வரைக்கும் அன்னைக்கு ஃபுல்லா அவங்களுக்கு தண்ணியும் சாப்பாடும் கிடைக்கல. ஒரு இடத்துல போய் உறங்க போறாங்க நைட்ல. அப்ப படுக்கும் போது அந்த குரு சொல்றாரு, எல்லாம் கொடுத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறார். அப்ப அதுல ஒரு சீடர் எழுந்திருச்சு பொறுக்க முடியாம கேட்கிறாப்ல, பசி தாகத்தெல்லாம் பொறுக்க முடியாம, குருவே எதுவுமே இன்னைக்கு நமக்கு கிடைக்கல, பசிக்குது உணவு கிடைக்கல, தாகம் எடுக்குது தண்ணி கிடைக்கல, ஒரு ஓய்வு எடுக்கிறதுக்கு ஒரு வீடு கூட கிடைக்கல, ஆனா எல்லாமே இன்னைக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கிறாப்ல. அந்த சீடன் கேட்ட கேள்விதான் எல்லாருடைய மனசுலயும் இருந்தது, மற்ற சீடர்களுக்கும். ஆனா அந்த குரு சொன்ன பதில், அந்த ஒரு வார்த்தை கேட்டு எல்லா சீடர்களுக்குமே அந்த நேரத்துல அந்த பசி தாகம் உடல் அசதி எல்லாமே போயிடுச்சான். அப்படி அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த வீடியோட கடைசியா நம்ம பார்க்கலாம். சரி, சுக்கிரன் தனுசு ராசிக்கு மாறார். இது எத்தனாவது இடம்? 2வது இடம். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம். சுக்கிரனா யாருங்க சுக்கிரனா? அதாவது பூமியிலேயே சொர்க்கத்தை காட்டுறதுக்காகவே இருக்கக்கூடிய ஒரு கிரகம், அவ்வளவுதான். ஒருத்தவங்க வாழ்க்கையில உல்லாசமா இருப்பாங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க, வாழ்க்கையை எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு சூழ்நிலையையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதாவது பங்களா கட்டி சொகுசு வாகனம் வாங்கி ஒரு உல்லாச பயணத்துக்கு போய் அங்க எல்லாத்தையும் ஒரு வரைமுறை இல்லாம அனுபவிக்கிறாங்க பாரு. அவங்களெல்லாம் சுக்கிரன் தான் அப்படி செய்ய வைக்கக்கூடிய வலிமை உடையவர். ஒருத்தன் வாழ்க்கையில சுக துக்கங்களை மறந்து சந்தோஷமா இருக்கான், என்ஜாய் பண்றான், எதுக்குமே ஆசைப்படாம, பணத்துக்கு ஆசைப்படாம, புகழுக்கு ஆசைப்படாம, அவங்க சுக்கிரனுக்கு உரியவர். இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்ப வாக்கு தனஸ்தானத்துக்கு சுக்கிரன் வந்திருக்கிறார். அப்ப உங்களுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க ஊர்ல உங்க குடும்பம் ஓஹோன்னு வரப்போகுது. திடீர்னு ஒரு நாள் பெரிய மாற்றத்தை சந்திக்க போகுது. ஊர்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இருந்திருக்கலாம், ஒரு 4 நல்ல காரியத்துல முன்னுக்கு நம்மளை கூப்பிடாம இருந்திருக்கலாம், காரியத்துக்கு கூட கூப்பிட்டுக்க மாட்டாங்க, அப்படிலாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு இந்த குடும்பம் வரலன்னா இந்த காரியம் நடக்காதுங்கிற சூழ்நிலையை கொண்டு வரும். உங்க வார்த்தை இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் காசு உண்டு, லாபம் உண்டு. தனஸ்தானம் ஒரு அற்புதமான அமைப்புங்க. உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு என்ன பணம் தனம் தேவையோ அதை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. வசதி வாய்ப்பு, கல்வியில முன்னேற்றம், பேச்சு திறமை, உணவு தொழில் ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா அதுல மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். அதுபோல பொன் ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலகட்டம். அது மட்டும் இல்ல, எதிர்பாராத யோகங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க அடைய போறீங்க. அப்ப இந்த 2ஆம் வீடு அப்படிங்கிறது வாக்கு சாதுரியம், பேச்சுத்திறன், கலைகள் கற்கக்கூடிய ஆர்வம், அதுபோல காரியங்கள், சுப காரியங்கள், கல்யாணமே நடக்காம இருந்திருக்கும் உங்களுக்கோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கோ, தள்ளி தள்ளி போயிருந்திருக்கும், அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். புதையல் கிடைக்கும், இல்லைன்னா புதையல் கிடைச்சா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷப்படுவீங்களோ, எந்த அளவுக்கு வாழ்க்கை என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கான நல்ல விஷயங்கள், ஏதோ ஒரு யோகம் உங்களுக்கு அடிக்க போகுது. இந்த உறவினர்கள்லாம் அவங்கள தூக்கி கொண்டாட போறாங்க. இது வரைக்கும் கொஞ்சம் தள்ளி இருந்தாங்க, கண்டிருக்க மாட்டாங்க, ஏன்னா பணம் தானே உலகமே. அது இல்லாதால உங்களை ஒரு மனுஷனா நினைச்சிருக்க மாட்டாங்க, ஒரு மனுஷியா நினைச்சிருக்க மாட்டாங்க, எல்லாமே இப்ப கூடி வருவாங்க. அப்படி ஒரு அற்புதமான காலகட்டம். இப்படிலாம் உயர்த்தி சொல்றீங்களே, இப்படி ஒரு நல்ல காலம் வந்துருச்சு அப்படிங்கிறீங்களே, ஆனா இங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியலையே, நாங்க எப்படி இதை தெரிஞ்சுக்கிறது அல்லது எப்படி இதை நம்புறது? ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சூழ்நிலை இருக்கீங்களோ, என்ன சூழ்நிலையில் இருக்கீங்களோ எல்லாத்தையும் மறந்துட்டு உங்கள் அதிபதி செவ்வாய்க்கு தேவதை முருகன் ஒரு ஆசீர்வாதம் மட்டும் போய் வாங்கிட்டு வாங்க. திருச்செந்தூர் இல்லைன்னா பழனி, திருத்தணி, சாமிமலை, இப்படி 6 படை வீட்டில் ஏதாவது ஒரு வீட்டில் போயிட்டு முருகன்ட்ட ஆசீர்வாதம் மட்டும் வாங்கிட்டு வாங்க. பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கீங்களோ, ஒரு வேலை இல்லாமல் இருக்கீங்களா, தொழில் இல்லாமல் இருக்கீங்களா, வியாபாரம் சரியில்லையா, அல்லது ஆசைப்பட்ட துறைக்கு எவ்வளோ முயற்சி பண்ணி போக முடியலையா, வெளிநாடு முயற்சி பண்றீங்க நடக்கலையா, திருமணம் நடக்கலையா, குழந்தை பாக்கியம் இல்லையா, அத்தனையையும் எதுக்காக நீங்க போறீங்களோ, முருகா இது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி எதுக்காக போறீங்களோ அதை கொடுத்து அனுப்புவார். அங்கேயே உங்களுக்கு இது கிடைச்சிச்சு அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க வந்துடலாம். இப்படி நடந்திருக்கு. எங்க கூட ஒரு உறவுக்கார பையனை பயணிக்கு அழைச்சிட்டு போயிருந்தோம். திரும்பி வரும்போது நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அதிசயம் நடந்தது. ரொம்ப நாளா வேலை இல்லைன்னு தவிச்சுக்கிட்டு இருந்த, முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்த
இந்த பையனுக்கு வேலை உடனே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு. அதுவும் நினைச்ச துறையில நினைச்ச வேலை கிடைச்சிருச்சு. இது மாதிரிலாம் அதிசயம் நடந்திருக்கு. அதுபோல 8 வருஷமா குழந்தை இல்லை, திருத்தணிக்கு போயிட்டு வந்ததால குழந்தை இருந்தது, மாசமாயிட்டாங்க. அதே பையனுக்கு இப்படி ஒரு அதிசயம்லாம் நடந்தது. அந்த முருகன் மேல சத்தியமா நாங்க நம்புறோம். அப்ப இவ்வளவு ஒரு அற்புதத்தை நிகழ்த்தக்கூடிய அதிபதி முருகன் உங்களுக்கு இருக்கார். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நம்பினார் கெடுவதில்லை. அப்ப முருகனை நம்பி போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நான் சொன்ன அத்தனையும் நடக்கும். இது 100% உண்மை. நடக்கிறதும் நடக்காததும் உங்க கையில இருக்கு. நீங்க முயற்சியே பண்ணாம அடுத்த மாசம் அல்லது அடுத்த வருஷம் எதுவுமே நடக்கல அப்படின்னு சொன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படின்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நாமே பொறுப்பு அப்படின்னு என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் கோடீஸ்வரர் தான். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறிட்டீங்க. இந்த உலக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உங்களுக்கு உண்டு அப்படின்னு அர்த்தம். என்னைக்கு அடுத்தவங்களை நம்ம குத்தம் சொல்றோமோ அன்னைக்கே நம்ம வாழ்க்கையில தோத்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். நல்லதும் கெட்டதும் நம்மளால மட்டுமே நமக்கு வரும். அதனால இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்பும் போது உங்க வாழ்க்கை கண்டிப்பா மாறும். அடுத்து பார்த்தோம்னா கடகராசியில செவ்வாய் உங்க விருட்சிக ராசிக்கு 9ஆம் வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், தந்தை வழிய சொல்லக்கூடிய ஸ்தானம். தந்தை எப்படி இருப்பார் உங்ககிட்ட, தந்தை வழி சொத்து எப்படி இருக்கும், தந்தை பயனுள்ளவரா இருப்பாரா அப்படிங்கறதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் அது. 9ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறார். இந்த நேரத்துல உங்களுக்கும், நீங்க பெண்களோ ஆண்களோ, அப்பாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. அதை புத்திசாலித்தனமா தவிர்த்து விடுறது நல்லது. என்னைக்குமே நம்ம வாழ்க்கையில பெத்தவங்களை மதிக்கணும். அப்பா அப்படிங்கிறவரு கடவுளுக்கு சமமானவர். அவர் நல்லவரோ கெட்டவரோ, இங்க ஜோதிடம் அதுதான் சொல்லுது. சூரியனுக்கு நிகராக சொல்லக்கூடியது அப்பா, குடும்பத்துல அண்ணன், அதுபோல தாத்தா, இவங்க எல்லாமே சூரியனுக்கு நிகரானவர்கள், முதன்மையானவர்கள், குடும்பத்துல முக்கியமானவர்கள். நாம இவங்களை மதிச்சு நடந்தா மட்டும்தான் நம்ம குடும்பம் முன்னேறும். நம்ம குடும்பத்துல நம்மளுடைய வாழ்க்கை முன்னேற்றம் அடையும். அதனால இந்த காலகட்டத்தில் எப்படி எந்த அளவுக்கு தந்தையை மதிச்சு செயல்படுறீங்களோ, ஆனா அப்பா ஒரு நல்லது சொன்னாலும் கெட்டது சொன்னாலும் அதை அப்படியே எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுல இது சரி இது தப்பு அப்படின்னு நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். ஆனா அவங்கள்ட்ட பழகக்கூடிய பழக்கம், அவங்கள மதிக்கிற மரியாதை, அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு தோஷம் வராம நாம எடுத்து வைக்கிற எந்த ஒரு காரியத்திலையும் தோல்வி வராம காக்கக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். அப்ப இந்த இடத்துல நல்லதோ கெட்டதோ அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். அதுபோல 9ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறதுனால கொஞ்சம் உங்களுடைய வேகத்துக்கும் விவேகத்துக்கும் உங்களுடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் சிலர் எதிரிகளாக வருவாங்க. எதிரி யாரு அப்படின்னா உங்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் எதிரியா வருவாங்க. அப்ப அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருக்கணும். எப்படின்னா எதிரி வெளியில இல்ல, கூட பிறந்தவங்களே, கூட இருக்கிறவங்களே, கூட இருக்கிற உறவுகளே, அல்லது உங்களது துணை, கணவனோ மனைவியோ. இந்த காலகட்டத்தில் எதிரிகளாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதாவது வெளியில எதிரியா இருந்தா நம்ம எழுத்து நிக்கலாம். நம்ம வீட்டில் எதிரிகள் உருவாகும் போது நம்ம ஒதுங்கிறது நல்லது. போட்டி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சில அசுப கிரகங்களுக்கு நம்ம தீனி போட்டது மாதிரி ஆயிடுவோம். இந்த இடத்துல மதியை நீங்க கண்டிப்பா பயன்படுத்தி ஆகணும். உங்களுடைய ராஜதந்திர வேலை இருக்குல்ல, ரகசியமா சில விஷயங்களை செய்வீங்க. முக்கியமான நேரத்தில் முக்கியமான முடிவு எடுப்பீங்க. அது அற்புதமா உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நடக்கும். சில நேரத்தில் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் முடிவெடுக்கிறது நல்லது. கொஞ்சம் பின் வாங்குறீங்க, பின் வாங்கணும் அப்படிங்கிறது கோழைத்தனம் இல்லை, அது ஒரு நிதானம். உங்களை அசுவாசப்படுத்திக்கிட்டு நீங்க பாய போறீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால குடும்பத்துக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து இந்த காலகட்டத்தில் பயணிக்கிறது ரொம்ப நல்லது. நான் கடகராசியில செவ்வாய் அப்படின்னாலே பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல செவ்வாய் வருது அப்படின்னால ஏதோ ஒரு கர்மாவால நம்ம குடும்பத்துல பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இன்னும் சொல்ல போனா நம்முடைய குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு துரோகம் பண்ணலாம், எதிரியாக மாறலாம், நம்முடைய துணையே நமக்கு துரோகம் பண்ணலாம். ஆனா இது எல்லாருக்குமே இப்படி அமையாது. நம்ம சொல்ற விஷயம் இது பொதுவான விஷயம். ஜாதகத்துல அற்புதமானவர்களா இருக்கலாம் துணை, நீங்க கையெடுத்து கும்பிடக்கூடியவர்களாக இருக்கலாம். எல்லாரையும் சந்தேகப்பட்டுறாதீங்க. அந்தந்த ஜாதகமும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டது. ஆனா பொதுவாக எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்துல எதிரிகள் வெளியில இருக்க மாட்டாங்க, உங்களுக்குள்ளாரவே இருந்து உங்களே கெடுக்க நினைப்பார்கள். இந்த இடத்துல உங்களையே நீங்க சீர்தூக்கி பார்த்துக்கணும், உங்களையே நீங்க புரிஞ்சுக்கணும். அவசரமும் படக்கூடாது, அதே நேரத்துல நிதானம் இல்லாம விட்டுறக்கூடாது. இல்லைன்னா குடும்பத்துல பிரிவு ஏற்படும். உங்களை எதிரியா நினைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நேர்மை, உண்மை, உழைப்பு. அதுல போட்டி, பொறாமை அதிகம். அதுக்காக உங்களது வாழ்க்கைய உங்களுக்காகவே உங்க கூட பிறந்த இந்த குணத்தை விட்டுறாதீங்க. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும்.
நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். உண்மை என்பது அன்பாகும், பெரும் பணிவு என்பது பண்பாகும். இந்த 4 கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும். 6 மனமையாறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு, சேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு, தெய்வத்தின் கட்டளையாறு. அடுத்தது ரிஷபராசியில குரு. ரிஷபராசி அப்படிங்கிறது உங்களுக்கு 7ஆம் வீடு. விருட்சக ராசிக்கு 7ஆம் வீடு. களத்திர ஸ்தானம், போகஸ்தானம், மனைவியை கணவனை சொல்லக்கூடிய ஸ்தானம், அவங்கள பத்தி சொல்லக்கூடிய ஸ்தானம். அங்க குரு வந்திருக்கிறார். குரு இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடம் கோடி நன்மை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இருக்கிற இடத்தை விட அப்படின்னா குரு வந்தாலே நல்லது தானே. அப்ப ஏதாவது உங்க வாழ்க்கையில ஒரு ஒளி விளக்கை ஏற்றி வைப்பார். யாரு? உங்களது துணை. உங்கள் துணைக்கு ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம். அப்ப அவர்களால உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு சாதகமா இருந்து, உங்களுக்கு துணையா இருந்து, உங்களுக்கு தோள் கொடுத்து உங்களை தூக்கிவிடக்கூடிய இடத்தில் தற்போது உங்களது துணை இருக்கிறது. என்னையா முன்னாடி எச்சரிக்கையா இருங்க, சந்தேகப்படுங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப எல்லாமே உங்க துணை செய்வாங்க. அவங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு, அவங்களால எங்க வாழ்க்கை முன்னேறுது அப்படின்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்கலாம். இதுதான் கிரகங்களுடைய சூட்சமம், நம்முடைய ஜாதகத்தினுடைய சூட்சமம். ஒரு இடத்துல நல்லது செய்யற ஒரு கிரகம் இன்னொரு இடத்துல கெட்டது செய்யும். இன்னைக்கு கெட்டது செய்யற ஒரு கிரகம் நாளைக்கு நல்லது செய்யும். இதை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. ஆனா எது நடந்தாலும் ஒரு தன்னம்பிக்கை, ஒரு நேர்மை, இறை வழிபாடு இருந்துருச்சு அப்படின்னா எல்லா இடத்துலயும் நம்ம சமாளிச்சிடலாம். அவ்வளவுதான், இதுதான் முக்கியம். அப்ப இங்க ரிஷபராசியில குரு இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு, நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும். அதே நேரத்துல குருவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் படுக்கை அறையில காம விளையாட்டை தடுத்து பார்ப்பார், கொஞ்சம் சோதனை செஞ்சு பார்ப்பார். அடுத்த பாலினத்தவர்கள் மேல கொஞ்சம் ஈர்ப்ப வரவழைக்க முயற்சி பண்ணுவார். ஒரு ஸ்டெடியா இருக்கீங்களா, குடும்ப கட்டுப்பாட்டுல ஒரு ஸ்டெடியா இருக்கீங்களா அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை எல்லாம் உருவாக்குவார். ஒன்றும் இல்ல, உங்களது துணையால் அல்லது உங்களால் உங்களது துணைக்கு ஏதோ குடும்பத்தில் ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இந்த காலகட்டம் இருக்கும். அது எப்படின்னு தெளிவா சொல்ல முடியாது. பார்த்து நம்ம குடும்பத்துக்காக இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். அதாவது உங்களால் உங்கள் துணைக்கோ, உங்கள் துணையால் உங்களுக்கோ அவமானம் தேடி வரும். ஏன்னா குரு அவருடைய திசையிலேயோ அல்லது இது போல கணவன் மனைவி ஸ்தானத்திலேயோ வரும்போது ஒரு பக்கம் நல்லது நடக்கும், இன்னொரு பக்கம் அவமானத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ உங்க கையில தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, குருவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஜாதகத்திலையும் குரு இருக்கிற இடம் மிக முக்கியமான இடம். அதை வச்சுதான் குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கா, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கா, இதெல்லாம் கணிக்க முடியும். யாருக்கெல்லாம் குலதெய்வ ஆசீர்வாதம் இல்லையோ அவங்க எல்லாம் வாழ்க்கையில பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் உறவினர்கள் மூலமாகவும் சொந்தங்கள் மூலமாகவும் சமூகத்தின் மூலமாகவும் எந்த ஒரு உதவிகளையும் பயனையும் அனுசரிப்பையும் நன்மைகளையும் ஆதாயங்களையும் பயன்களையும் பெறவே முடியாது. அவமானங்களை மட்டும்தான் அடைவாங்க. நிராகரிப்பு அதிகம் இருக்கும். அதனால ஜாதகத்துல வலிமை இழந்திருக்கும் நிலை இருந்தா குருவினுடைய வலிமை பொறுத்து தான் இந்த காலகட்டத்தில் உங்களால ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்ல முடியும். வியாழக்கிழமையில மஞ்சள் நிறத்துல லட்டு செஞ்சு தட்சிணாமூர்த்திக்கு நைவேத்தியமா வணங்கிட்டு கோவிலுக்கு வர பக்தர்களுக்கு வியாழக்கிழமை லட்டு தானமா கொடுங்க. மங்களகரமான மஞ்சள் நிறத்துல பொருட்கள் எதுவாக இருந்தாலும் கொடுங்க. குருவின் பலன் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். அடுத்தது மீன ராசியில ராகு. உங்க ராசிக்கு 5ஆம் வீடு, புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம், தாய்மாமன், அதுபோல உறவுகளை சொல்லக்கூடிய இடம். குழந்தை பாக்கியம் இது வரைக்கும் இல்ல அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பாக்கியத்தை கொண்டு வந்து கொடுப்பார் ராகு. ராகு எப்படி தெரியுமா, நீ நல்லவனா கெட்டவனா அப்படின்னு யாரையாவது பார்த்து கேட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ராகு. ராகு நல்ல கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது, கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்ல முடியாது. நாம நடந்துகிறத பொறுத்து ராகு செயல்படுவார். இப்ப மீன ராசியில ராகு இருக்கும்போது அது குரு வீடு, குரு மாதிரி ராகு செயல்படுவார். அவ்வளவுதான். அப்ப குரு யாரு? எல்லா செல்வங்களையும் நமக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர், புத்திரக்காரகர். அதனால அவருடைய குணமாக ராகு செயல்படும் போது உங்களுக்கு நல்லதே நடக்கும். அப்படி கெத்தா வாழ போறீங்க. குரு அப்படின்னாலே தெய்வ அனுக்கிரகமும் உங்களுக்கு கிடைக்கும். உண்மையா தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இருந்தா மட்டும்தான் குருவினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். இப்ப ராகு அங்க இருக்கிறதுனால குரு மாதிரி ராகு செயல்படுவார். உங்களுக்கு எல்லா நல்ல விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செஞ்சு கொடுப்பார். அதுபோல கன்னிராசியில கேது. கன்னிராசி உங்களுக்கு எத்தனாவது இடம்? 11ஆவது வீடு, லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால தொழிலாலும் வேலையாலும் வியாபாரத்தாலும்
வெளிநாட்டாலும் அல்லது எந்த துறையாக இருந்தாலும் அதுல மிகப்பெரிய லாபத்தை நீங்க அடைய போறீங்க. மிகப்பெரிய லாபத்தை, நீங்க எதிர்பார்க்க முடியாத லாபத்தை அடைய போறீங்க. ஆனா அதே நேரத்துல கேது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த பக்தி, தெய்வ பக்தியை சோதிக்கிறவர். 11ஆம் வீட்டுல கேது இருக்கிறதுனால எந்த அளவுக்கு தெய்வத்தின் அனுக்கிரகத்தை நீங்க பெறுறீங்களோ, எந்த அளவுக்கு தெய்வத்தை வணங்குறீங்களோ, எந்த அளவுக்கு தெய்வத்தை தேடி ஓடுறீங்களோ, எந்த அளவுக்கு தெய்வத்துக்கான பரிகாரத்தை செய்றீங்களோ, அந்த அளவுக்கு நான் சொன்ன இந்த அமைப்புகளில் லாபங்கள் வரும், லாபத்தை கொட்டும். லாபஸ்தானத்துல கேது தெய்வ பக்தியை சொல்லக்கூடியவர். எந்த அளவுக்கு தெய்வ பக்தி இருக்கோ அந்த அளவுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். அடுத்தது இப்ப நம்ம சொல்ல போற விஷயம் முக்கியமான பரிகாரம். நம்ம ஒவ்வொரு வீடியோலயுமே பரிகாரம்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்கோம். அதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு தெரியாது. ஆனா விடாம கடைபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கை மாறும். இது 100% உண்மை. நான் அனுபவிச்ச விஷயங்கள் அத்தனை பரிகாரமும் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க உண்மையா உங்களது வாக்கு பலிக்குதுங்க, இந்த பரிகாரத்தெல்லாம் செய்யறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் நடக்கல அப்படிங்கிறாங்க. ஏன் நடக்கலன்னு கேட்டா, கரெக்டா செஞ்சீங்களா அப்படின்னா விட்டுடுறாங்க பாதியிலேயே. குறைஞ்சபட்சம் ஒரு பரிகாரத்தை ஒரு வருஷமாவது முழுசா முடிக்கணும். 12 மாதங்கள் 12 ராசிக்கும் போகக்கூடிய பரிகாரமாக அது இருக்கும். ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு ராசி, அந்த ராசிக்குள்ளார 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இதெல்லாமே நம்முடைய பரிகாரங்கள். அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்காவது நீங்க கடைபிடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையே கண்டிப்பா மாறும். இது 100% அனுபவம். அப்ப இந்த பரிகாரத்தை எடுத்துங்க. இது பஞ்சபூதங்களுக்கான பரிகாரம். பஞ்சபூதங்கள்னா என்னங்க? நம்முடைய உடல், ஆன்மா ரெண்டுமே பஞ்சபூத சக்தியால ஆதிக்கம் செலுத்தப்பட்டிருக்கு. அப்ப பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. அப்ப இந்த பஞ்சபூதங்கள் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும், வேலையிலும், தொழிலிலும் பரவி இருக்கு. அதை சார்ந்துதான் நம்ம எதையுமே செய்யறோம். அப்ப இதை எல்லாத்தையும் சமநிலையில நம்ம வச்சிருந்தா மட்டும்தான் தொழிலையோ வாழ்க்கையிலயோ முன்னேற முடியும். ஏதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு அதிகமாச்சு அல்லது குறைஞ்சது அப்படின்னா பல விஷயத்துல நஷ்டம் அடைவோம், பிரச்சனையை சந்திப்போம், விபத்துகள் ஏற்படும். அதனால நம்ம வாழ்க்கையை பறிகொடுக்கக்கூடிய நிலைக்கு ஆளாகும். நிறைய தொல்லைகள், தொந்தரவுகள் ஏற்படும். அப்ப இந்த உலகமே இயங்கிறதுக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்கள் தான். இதெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டது. புராணங்கள் அப்படின்னா சும்மா இல்ல, நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய சக்தியை பயன்படுத்தி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப மனிதனுக்கு பஞ்சபூதங்கள் அப்படின்னா 5 குணங்கள், 5 புலன்கள், 5 மனித மேம்பாடுகள், இதையெல்லாமே சொல்லக்கூடியது, இதுல ஆதிக்கம் செலுத்தக்கூடியது. அப்ப பஞ்சபூத சக்திகளை 5 மூர்த்திகள், பிரம்மன், உருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன், விஷ்ணு, இந்த 5 பேரும் ஆட்கொண்டிருக்கிறார்கள். பஞ்சபூத சக்திகளான பராசக்தி, ஆதிசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி மற்றும் ஞான சக்திகள், இதெல்லாமே பஞ்சபூத சக்திகள். அப்ப இவைகளுக்கான பரிகாரங்களையும் மந்திரங்களையும் நம்ம செய்யும் போது இந்த பஞ்சபூத சக்திகள் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும், சமநிலையில இருக்கும். அதனாலதான் இந்த பஞ்சபூத பரிகாரம்ங்கிறது உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மிக மிக முக்கியமானது. இது வரைக்கும் எந்த பரிகாரத்தை நீங்க கடைசி வரைக்கும் செய்றீங்களோ இல்லையோ, இந்த பஞ்சபூத பரிகாரத்தை செய்யுங்க. பஞ்சபூத சக்திகள் நமக்கு கிடைச்சாலே எல்லாத்துலயும் நம்ம கில்லியா மாறிடுவோம், கெத்தாயிடுவோம். அவ்வளவு சக்தியும் நமக்கு நம்முடைய மனசையும் உடம்பையும் தெளிவுபடுத்தும். அதுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஞ்சகவ்ய விளக்கு, பஞ்சகவ்ய சாம்பிராணி, பஞ்சகவ்ய அகர்பத்தி, பஞ்சதீபத்திரி, பஞ்சதீப எண்ணெய், இது எல்லாமே பஞ்சபூதங்களை தன்வசப்படுத்தக்கூடிய பொருட்கள். இந்த 5 பொருளும் உங்க வீட்டுல பரிகாரம் செய்யற காலகட்டம் மட்டும் இல்ல, எப்போதுமே இருந்ததுன்னா உங்க வீட்டுல அவ்வளவு சக்தி கிடைக்கும், பஞ்சபூத சக்திகள். அப்ப இந்த பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி எல்லாம் எப்படி செய்யறாங்க அப்படின்னா, பசுமாட்டிலிருந்து எடுக்கக்கூடிய நெய், தயிர், பால், சாணம், கோமியம், இதுல இருந்து தயாரிக்கக்கூடியது பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி, அகர்பத்தி. அதுபோல பஞ்சதீப திரி அப்படின்னா எதுனா, பஞ்சு திரி, நூல் திரி, எருக்கந்திரி, வாழைத்தண்டு திரி, தாமரை திரி, இது பஞ்சதீப திரி. அதுபோல பஞ்சதீப எண்ணெய் எப்படின்னா, வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய், பசு நெய், சுத்தமான பசு நெய், கடையில கிடைக்கிற டூப்ளிகேட் நெய் இல்ல, சுத்தமான பசு நெய், இலுப்ப எண்ணெய், தேங்காய் எண்ணெய், இதெல்லாமே கலப்படம் இல்லாத எண்ணெய்களா கலந்த பஞ்சதீப எண்ணெய். அப்ப இந்த பஞ்சபூத பொருட்கள் மிக மிக முக்கியமானது இந்த நவக்கிரக பரிகாரத்துக்கு. அப்ப கடையில கிடைக்கிற இந்த பொருட்கள்லாம் உண்மையா கலப்படம் இல்லாம இருக்குமா அப்படின்னா 100% நம்ப முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்கள் மட்டுமே முழு பலனையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. கடவுளுக்கு தானே அப்படின்னு அலட்சியப்படுத்திட்டு எங்கேயோ கிடைக்கிற பொருட்களை வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பா அதற்கான முழு பலனும் கிடைக்காது. முதல் விஷயம் இதுதான். அப்ப கடையில இதெல்லாம் சுத்தமா கிடைக்குதா அப்படின்னா சந்தேகம் தான். அப்ப உங்களுக்கு சுத்தமான கலப்படம் இல்லாத இந்த பொருட்கள் வேணும் அப்படின்னா குட் பேபியை கனெக்ட் பண்ணுங்க. இந்த நம்பர் தான் 9340
688-626 இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்க. எல்லாமே கலப்படம் இல்லாத சுத்தமான பொருட்களா தயாரிச்சிருக்காங்க பூஜை பொருட்கள். அது மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு தேவையான ஆரோக்கியத்துக்கு தேவையான கலப்படம் இல்லாத ஹெர்பல் நவ தானியங்கள் இப்படி இயற்கையில கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிருக்காங்க. விருப்பப்படுறவங்க வாங்கி பயன்படுத்துங்க. முக்கியமா இந்த பூஜை பொருட்கள் கலப்படம் இல்லாம இங்க வாங்கிக்கங்க. இல்லைன்னா உங்களுக்கு எங்க கிடைக்குதோ அங்க வாங்கிக்கலாம். இப்ப இந்த பொருளா ரெடி பண்ணிக்கங்க. இது எப்ப பண்ணலாம்? அந்த நவக்கிரக பரிகாரம் எப்ப பண்ணலாம் அப்படின்னா, அமாவாசை முடிஞ்சு 5வது நாள், அதே போல பௌர்ணமி முடிந்து 5வது நாளாக வரக்கூடியது மகா சக்தியான பஞ்சமி திதி. அப்ப அமாவாசை, பௌர்ணமி, அது மட்டும் இல்ல செவ்வாய், வெள்ளி இந்த நாள்லயும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அப்ப இந்த பஞ்சபூத பொருட்களை வச்சுக்கிட்டு காலையில 3 மணியிலிருந்து 4:30 பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு குளிச்சுட்டு வீட்டு வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி கோலமாவால, நல்லா கேட்டுங்க, பச்சரிசி கோலமாவால கோலம் போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் 5 முகங்கள் கொண்ட குத்து விளக்குல இந்த பஞ்சதீப எண்ணெய கலந்து விளக்கேற்றி வைங்க. அப்புறம் பஞ்சகாவிய விளக்குல நெய், சுத்தமான நெய்யை ஊத்தி தீபம் ஏத்திக்கங்க. அதுக்கப்புறம் பஞ்சகாவிய விளக்கு, பஞ்சகாவிய சாம்பிராணி, அகர்பத்தி இதெல்லாம் ஏத்தி வச்சுக்கோங்க. வீடு மங்களகரமா இருக்கட்டும். எல்லா ரூம்லயும் புகை பரவட்டும். அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை போக்கும். இதெல்லாம் செஞ்சுட்டு பரிபூரணமா இறைவனை வேண்டிக்குங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அதாவது 108 முறை இந்த மந்திரத்தை சொல்றது ரொம்ப நல்லது. 1 மணி நேரம் ஆகும், பரவாயில்ல, மனப்பாடம் பண்ணீங்க. 108 முறை இந்த மந்திரத்தை சொல்லணும். பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக, பஞ்சபூதத்திக தேவகா ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக அப்படிங்கிற இந்த மந்திரம் 108 முறை ஒவ்வொரு நாளுமே சொல்லுங்க. இந்த விளக்கு 24 மணி நேரம் எரியணும். நீங்க எப்ப தீபம் ஏத்துறீங்களோ அந்த நேரம் 24 மணி நேரம் அடுத்த நாள் வரைக்கும் இந்த விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கணும். அப்ப இது மாதிரியான பரிகாரத்தை நீங்க செய்றீங்க, 1 வருஷத்துக்கு செய்றீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில இந்த பரிகாரம் ஏற்படுத்தும். இந்த பரிகாரத்துல எல்லாமே அடங்கிடும். பூமியில இருக்கிற அத்தனை நிலம், நீர், காற்று, நெருப்பு இது எல்லாத்தையும் தன்வசப்படுத்திடும். மனிதர்கள்ல இருந்து, மிருகங்களிலிருந்து, மிஷினரியிலிருந்து எல்லாமே நம்முடைய வசமாகிடும். தொழில் செய்யறவங்களாம் இதை கண்டிப்பா செய்யுங்க. மிகப்பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில 1 வருஷத்துல நடக்கல அப்படின்னா நான் பரிகாரம் சொல்றதே விட்டுருவேன். முறையா கடைபிடிங்க. நான் சொன்னதை எப்படியோ அப்படி முறையா கடைபிடிங்க. உங்க வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றம் ஏற்படும். இப்ப வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். நான் முன்னாடி ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தேன். அந்த குரு என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு யோசிச்சிங்களா? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதாவது அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா, பசியை கொடுத்த, தாகத்தை கொடுத்த, உடல் அசதியை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி அப்படிங்கிறார். அதாவது எதையோ ஒன்றை கொடுக்கிறார் அப்படின்னு அவருடைய மனம் சொல்லுது. அதுவே இறைவன் கிட்ட இருந்து வருது அப்படின்னு அவர் நினைக்கிறார். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்படி சொல்றதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும், ஒரு புரிதல் வேணும். அதனாலதான் அவர்கள்லாம் மகானாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் குருக்களாக இருக்கிறார்கள், அவர்கள்லாம் ஞானிகளாக இருந்தார்கள். இப்படி நம்ம நினைச்சுக்கிட்டாலே, இந்த கஷ்டத்தை கொடுத்த இறைவா உனக்கு நன்றி, இதனால நான் பல பாடங்களை கத்துக்கிட்டேன், பல மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன், பல செயல்கள்ல இருந்து தெளிவு அடைஞ்சிட்டேன், அதற்கு நன்றின்னு சொல்ற அந்த குணம் இருக்குல்ல, அந்த பெரிய மனிதத்தன்மை எல்லாராலையும் முடியாது, ஞானிகளால் மட்டும்தான் முடியும். இப்படி நீங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஞானிகள் தான். அப்ப நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளை கேலி, கிண்டல், அவமானம் இதெல்லாம் செய்த அத்தனை பேருக்கும், இதையெல்லாம் கொடுத்த கடவுளுக்கும் நன்றி சொல்லிட்டு உங்க வாழ்க்கையை ஆரம்பிங்க. நம்ம வாழ்க்கையில ஒரு நேரத்துல ஜெயிச்சு சிறப்பா வாழ்றோம், மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக வாழ்றோம் அப்படின்னா நாம பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் தான் காரணம். அந்த துன்பங்களும் கஷ்டங்களும் நம்மளை பக்குவப்படுத்தி இருக்கு, நம்மளை செதுக்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். இது 100% உண்மை. அப்ப இது மாதிரியான புரிதல் தான் நம்மளை நம்ம வாழ்க்கையில வெற்றி அடைய வைக்கும். அடுத்த ஒரு அற்புதமான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.